ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக. நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணணும், இல்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு நீங்க ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஷேர் மார்க்கெட்ல பத்தி சொல்லிக் குடுத்துட்டுருக்கோம். கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். அதுவும் நிஃப்டி ஆப்ஷன்ஸ்ல எப்படி கால்குலேஷன் பண்றது, எப்படி என்ட்ரி எடுக்கிறது, லெவல்ஸ எப்படி மார்க் பண்றது, இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்கிரீன் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. 11.2 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தாலும் மார்க்கெட் அப்படிங்கிறவங்க எஸ்டர்டே ஹையான 25,988 பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் அங்கிருந்து கீழே விழுந்த மார்க்கெட் 25,901 வரைக்கும் சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே போயிட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே இன்னைக்கு மார்க்கெட் வந்து மூமெண்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வைஸாக தான் இருந்தாங்க. ப்ரீமியமாக ரொம்ப டிகே பண்ணாங்க. பட் இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம ப்ராப்பராக புட் சேலில் என்ட்ரி போட்டு ஒரு 40 to 50 பாயிண்ட் ஈஸ்ட்டை கேப்சர் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25,950 கால் அண்ட் 25,950 புட். இதில் வந்து 138 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 116 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். இன்னைக்கு மார்க் தான் 25,950 வந்து என்ட்ரி அப்படிங்கிறது 180க்கு மேலே தான் நமக்கு ப்ராப்பரான என்ட்ரி. பட் ப்ராப்பரான என்ட்ரி நீங்கள் ஃபஸ்ட்டு கடையில் ஹையை பிரேக் பண்ணவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 117க்கு கீழே 25,950 புட்டில் வந்து எஸ்ஐ லோக்கு கீழே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட புட் சைடில் பாருங்கள், நீங்கள் ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோவை வந்து பிரேக் பண்ணவே இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 184 அப்படிங்கிறது 25,980 ஹை. ஸோ 184 பிரேக் பண்ணவும் இல்லை. ஸோ அப்போனா மார்க்கெட் அப்போ என்ன தெரியுது, மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்சல் ஆக போகிறாங்க, அங்கேருந்து கீழே வர போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் 167 அப்படிங்கிற நம்மளோட இன்னொரு ஸ்டார் லெவலில் வந்து மார்க்கெட் அங்கேருந்து கரெக்டாக ப்ராப்பராக கீழே வர போகிறாங்க, அது தாண்டி போகலை அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு லெவல் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம கரெக்டாக ப்ராப்பராக நம்ம வந்து புட் சைடில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே புட் சைடில் நம்ம எங்கே என்ட்ரி எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 95. இந்த 95 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல் தான். ஸோ நீங்கள் 95ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 117. 117 அப்படிங்கிறது டே லோ. ஸோ 117 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து அங்கே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனை டைம் வந்து மார்க்கெட் வந்து இந்த 195 டச் பண்ணிட்டு மேலே போயிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டைம், ரெண்டாவது ஒரு டைம், மூணாவது ஒரு டைம். ஸோ கரெக்டாக டச் பண்ணிட்டு 117, 132, 130 வரைக்கும் போயிருக்காங்க மார்க்கெட். இந்த 130 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 25,950 காலோட டேலோ 130, வேற ஒன்றுமே இல்லை. அதான் ஒரு தூரம் மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ அப்படின்னா 130க்கு மேலே பிரேக் பண்ண முடியல அப்படின்னா மார்க்கெட் வந்து அங்கேருந்து கீழே எவ்வளோ 130க்கு மேலே மார்க்கெட்டால் போக முடியல புட் சைடில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்போ காரணம் என்னது, கால் சைடில் வந்து 950க்கு மேலே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்தாலும் 950க்கு வர போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கரெக்டாக பாருங்கள் 116. ஸோ 116 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ 116 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 130, செகண்ட் டார்கெட் வந்து 138. அழகாக மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அது ஒரு டைம் இல்லை, 2 டைம். 1 டைம், 2 டைம் வந்து மார்க்கெட் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை அனலிசிஸ் பண்ணி நம்ம ப்ராப்பராக என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். இப்போ வந்து ப்ராப்பராக நீங்கள் பாருங்கள், இங்கே 130க்கு கீழே மார்க்கெட் வர்றாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து 117க்கு மேலே மார்க்கெட் போனாங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்து 138 டார்கெட் வைக்கலாம். ஏன்னா மணி வந்து 2:50 ஆச்சு. இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது மணி 2:50 ஆச்சு. இதுக்கு மேலே மார்க்கெட் டவுன் சைடு வந்தாங்க அப்படின்னா 117க்கு மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 138 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம மார்க்கெட் அனலைசிஸ் பண்ணணும். பார்த்தோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ப்ராப்பரான புட் சைடில் நீங்கள் என்ட்ரி வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா 25,950 அடுத்த மணிக்கு இந்த மணி பார்த்தோம் அப்படின்னா 26,050 புட். 26,050 புட்டு நீங்கள் பாருங்கள், 140 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 116 அப்படிங்கிறது ஸ்டார் லெவல். ஸோ 140 நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி எடுத்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், மேலே போயிட்டு கீழே வரும்போது நீங்கள் 140 நீங்கள் கீ லெவலில் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 25 பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓப்பனாக எனக்கு தெரியுது ஓப்பன் வரைக்கும் போவாங்க, 163 வரைக்கும் போவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்புறம் 140 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் 163, செகண்ட் டார்கெட் வந்து 182. இந்த 182 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை, 25,850 கால். 850 காலோட டேலோ 850, அதோட இந்த காலோட இந்த மணி. ஸோ 850 கரெக்டாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 182க்கு மேலே மார்க்கெட் போக முடியலன்னா அவங்க என்ன தெரியுது, அங்கேருந்து ரிவர்சல் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சு அப்போ நீங்கள் கால் சைடில் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைசிஸ் பண்ணி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புட் சைடில் பாருங்கள் 1, 2 புட் சைடில் பாருங்க 1, 2, 100, அதே மாதிரி 140லேருந்து 163, 3 கிட்டத்தட்ட 4, 5 டைம் வந்து மார்க்கெட் அந்த லெவலில் டச் பண்ணிட்டு ரீட்டாக மேலே போயிருக்காங்க. இப்போ நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் என்ட்ரி வேணும், புட் சைடில் என்ட்ரி வேணும் அப்படின்னா 163க்கு மேலே ஒரு ஓப்பன் வச்சாங்க அப்படின்னா நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு 184 டார்கெட்டாக வைக்கலாம்.
ஸோ புட் சைடில் ஒரு மார்க்கெட். அதே மாதிரி கால் சைடில் வைக்கணும் அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் கால் சைடில் போகணும் அப்படின்னா 138க்கு மேலே நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஓப்பன் வச்சாங்க அப்படின்னா 138லேருந்து 159 கால் சைடில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்பராக எந்த எக்ஸிட் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.